17 பேர் பெங்களூர்ல போயிட்டு சிவராசன் பெங்களூர்ல இருக்காருன்றத கண்டுபிடிச்சிருவாங்க. பெங்களூர்ல போய் அவரை பிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடும் போது இறந்து கிடப்பாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். 17 பேர் இறந்துட்டாங்கன்னு அது ஒரு பெரிய செய்தியாகி இது பெரிய விமர்சனம் ஆகுது. இதே மாதிரி நம்ம தொடர முடியாது. அப்ப இதுக்கு மாற்றா வேற ஏதாவது நம்ம ஒரு வேலை திட்டத்தை செய்யணும் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் போகுது. இதை எதுக்காக சொல்றேன்னா 17 பேர் இறந்தாங்கன்றது ஒரு செய்தியே இல்லை. இந்த கொலை வழக்குல மட்டும் விசாரணை தொடங்கின காலகட்டம் அந்த சில மாதங்கள், இது முதன்மையா பாத்தீங்கன்னா 3 மாதங்கள்ல முடிஞ்சிடும். இந்த தொடர் வந்து 3 மாதங்கள், அதாவது 90 டேஸ்ங்கிறது அந்த புத்தகமே. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 100 பேருக்கும் மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சைனைடு கடிச்சுதான் எல்லாரும் இறந்தாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா நம்பணும்னா அது நம்மளோட பிழை. இவங்களுக்கு என்னன்னா இங்க ஆதரவா யாருமே இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னல, அவர் விஜய் என்ன சொன்னாருன்னு, இதை வச்சுக்கிட்டு இதை இவங்களை மொத்தமா முடிச்சிடணும்னு. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஆதரவா யாரும் இருக்கக்கூடாது. பெங்களூர்ல இருந்தாங்கன்னா அங்கேயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களையும் கொஞ்சம் பேரை கொன்னாதான் இந்த பயம் முழுமையா அவங்களுக்கு வரும். அதனால கொல்லணும்ன்றதுக்காக தான் இதை எடுத்து பல பேரை கொன்னதை நம்மளால பார்க்க முடியும்.